வெல்கம் டு லாக்ஸ் பேக்ஸ் அண்ட் விலாக்ஸ். இந்த சேனலில் மேக்ரமி, ஈக்கர்ட், ஜக்கார்ட் பேக்கெல்லாம் சேல் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரைடே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். 1 பாட் பாசிப்பருப்பு சாம்பார், கடுகெல்லாம் அதை குக்கர்லேயே தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, கேரட்லாம் போட்டு அதிலே வதக்கி வறுத்த பருப்பு எல்லாத்தையும் போட்டு குக்கரில் மூடி வச்சு 3 விசில் எடுத்தோங்க. சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 11:30 போல் மஸ்க்மெலன் ஜூஸ் குடிச்சிட்டு க்ளீனிங் ஒர்க்கு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். வீடு க்ளீனாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி கிட்ட போய் ஜன்னல் கிட்ட பார்த்தா எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். இந்த டஸ்ட்டை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த சின்ன ப்ரஷ் தான் வந்து ஈஸியாக கேப்குள்ளெல்லாம் விட்டு டஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அமேசானில் பைக் பாலிஷ் ஸ்பாஞ்ச் ஒன்று நான் வாங்கியிருந்தேன். பாலிஷ் வந்து பைக்கில் உள்ள டல் பிளாஸ்டிக்கை வந்து பாலிஷ் பண்ணோன்னா பிரைட்டாக தெரியும். புது வண்டி மாதிரி லுக்கு சூப்பராக இருக்கும். இது எங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அந்த பேக்கெட் பின்னாடியே போட்டிருக்கோம். ஹேண்டில் பார் அந்த இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இதில் ஒரு ஆயில் இருக்கிறதுனால. நான் அமேசானில் வாங்கினேன் பைக் பாலிஷ் ஸ்பாஞ்ச் அப்படின்னு போட்டிங்கனாலே வரும். 195 ருபீஸ்க்கு 10 பேக்கெட்ஸ் இருக்கும். இந்த ஸ்பாஞ்சை நான் ஹவுஸ் க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஜன்னலில் உள்ள மைனூட் டஸ்ட்டெல்லாம் இந்த ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம க்ளீன் பண்ணோன்னா அந்த கம்பியெல்லாம் வந்து பாலிஷ்டாகவும் தெரியும், நமக்கு க்ளீனாகவும் ஆகிடும். ஸோ நான் இதை வந்து இந்த ஜன்னல் கம்பியில் உள்ள டஸ்ட்டு, அப்புறம் வந்து ஜன்னலுக்கு கீழே உள்ள டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் யூஸ் ஃபேஸிங் ஹவுஸ்ன்றதுனால ரொம்ப நைஸ் டஸ்ட் வந்து வீக்லி தொடச்சா கூட அது அந்தளவுக்கு போகாது. ஸோ நம்ம வந்து தண்ணி தொட்டு தொடச்சோன்னா அந்த இடம்லாம் வந்து தண்ணி பட்டு அந்த கலரே சேஞ்ச் ஆகிடும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், நமக்கும் குயிக்காக வேலையை முடிக்கிற மாதிரியும் இருக்கும். ஃப்ளோர் செப்பல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அந்த ஸ்பாஞ்சில் வந்து ஒரு ஆயில் இருக்கும். ஸோ அதனால் அது லைட்டாக இருக்கும். ஸோ அது வந்து நம்மளை ஸ்கிட் பண்ணி விட்ரும். ஸோ ஃப்ளோர்லலாம் யூஸ் பண்ணக்கூடாது. செட் ஆஃப் பாக்ஸ் வந்து ஓப்பன்லேயே இருக்கிறதுனால அடிக்கடி இந்த மாதிரி நைஸ் டஸ்ட் ஆகிடும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஹாலில் வந்து எங்கள் வீட்டில் இன்வெர்ட்டர் இருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு அதுலேயும் இந்த மாதிரி மைனூட்டாக டஸ்ட் இருக்கும். ஸோ அதையும் இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணோன்னா பளிச்சுன்னு தெரியும். திங்ஸ்லாம் நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கும். இந்த க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு சிம்பிளாக லஞ்ச் செஞ்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஒரு 4 o'clock போல் என் பையனோட ஆனுவல் டே ப்ரோக்ராமுக்கு கிளம்பி போனோம். சூப்பராக கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.